Hi everyone, and this is another video from this channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா chromosomal aberration or chromosomal abnormality or chromosomal non-disjunction அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே கேள்விப்பட்டிருப்போம் சரியா, குரோமோசோமல் அபரேஷன் பற்றி. ஸோ அபரேஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு அபரேஷன்னா என்ன அப்படின்னா சரியான பாதையிலேருந்து விலகிறது, அதுதான் வந்து அபரேஷன். ஸோ அப்நார்மாலிட்டினா நமக்கே தெரியும். அண்ட் நான் டிஸ்ஜங்ஷன் வந்து கரெக்டானது. நான்றப்போ அதுக்கு ஆப்போசிட். ஸோ குரோமோசோம் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரியா. ஸோ குரோமோசோம்ங்கிறது என்னென்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் இருக்கும், அந்த குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ அந்த ஒரு நியூக்ளியோடைட் செயின் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த குரோமோசோமல் அபரேஷன் வந்து எப்படி ஏற்படும் அப்படின்னா ஜீன் லெவலில் ஏற்படும். ஸோ இந்த ஜீன் வந்து எதுக்குள்ளே இருக்குது, டோட்டலாக வந்து குரோமோசோம்குள்ளே தான் இருக்கிறதுனால நம்ம குரோமோசோமல் அபரேஷன் ஆர் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஆர் குரோமோசோமல் நான் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சரி, ஃபஸ்ட்டு இந்த அபரேஷன் எதுக்கு ஏற்படுது, நம்ம பிறக்கும் போதோ அல்லது திடீர்னு வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் சரியா. நல்லா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நல்லா தான் இருந்தால் திடீர்னு இப்படி ஆகிட்டான்னு சொல்லுறது. திடீர்னு அப்படின்ற வார்த்தை வந்து எதனால் அப்படி ஏற்படுதுன்னா ஜீன்ஸ்லாம் மியூட்டேஷன் டியூ டு மியூட்டேஷன் தட் மீன்ஸ் நத்திங் பட் தி சடன் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஜீன் லெவலில் வந்து சடன் சேஞ்ச் ஆகிறதுனால தான் இந்த குரோமோசோமல் அபரேஷன் வந்து ஏற்படுது அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஏடிஜிசி அப்படின்னு இருக்கிற ஒரு தரவரிசையில் திடீர்னு GC80 அப்படின்னு பார்க்கும்போது ஜீன்ஸ் லெவலில் ஒன்று டெலீட் ஆகிறது, இல்லைனா அதே டபுளாக ஆகிறது, இல்லைனா அதுவே காணாமல் போகிறது, அதுதான் வந்து என்னென்னா இந்த குரோமோசோமல் அபரேஷனுங்கிறது சரியா. ஸோ மியூட்டேஷன் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா நல்லது தான். எப்போ அப்படின்னா இப்போ 2 கேமிட்டு ஃபியூஸ் ஆகுது, அப்பாவோட கேமிட்டு அண்ட் அம்மாவோட கேமிட்டு, அதாவது மெட்டர்னல் குரோமோசோம். ஸோ ஒரு ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம வந்து அப்பாவோட குரோமோசோம் அம்மாவோட குரோமோசோம் அப்படி சொல்லக்கூடாது. மெட்டர்னல் குரோமோசோம் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம் ரெண்டும் வந்து ஃபியூஷன் ஆகும்போது கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும் சரியா. ஸோ அப்போ வந்து மியூட்டேஷன் நடக்கும். அப்போ இப்போ க்ராசிங் ஓவர் மியூட்டேஷன் தட் மீன்ஸ் என்னது, க்ராசிங் ஓவர் நடந்தால் தான் நமக்குள்ளே வந்து புதிய நியூ கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை மியூட்டேஷன் நடக்கலை அப்படின்னா எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் மதர் ஆர் ஃபாதர் அப்படியே நம்ம வந்திருப்போம் சரியா. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல மியூட்டேஷன் வந்திருக்கும். சில கேரக்டர்ஸ் வந்து அப்பா கேரக்டர் வந்திருக்கும், அம்மா கேரக்டர் வந்திருக்கும், நியூ கேரக்டர்ஸ் வந்து நமக்குள்ளே வந்து எக்ஸிபிட் ஆகிருக்கும் சரியா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் வந்து நல்லதான். ஸோ இந்த நேரத்தில்னா அந்த டியூரிங் ஜைகோட் ஃபார்மேஷன் ஆர் ஃபெர்டிலைசேஷன் மியோசிஸ் அந்த நேரத்தில் வந்து மியூட்டேஷன் வந்து நல்லது தான் சரியா. ஸோ இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா, மியூட்டேஷன் நடக்குது குரோமோசோமில் எதுக்கு இப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு மியூட்டேஷன்ஸ் அப்படி சொன்னவர் ஏன்னா ஹியூகோ டேவிஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு சரியா. இந்த குரோமோசோமல் அபரேஷன் அதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அண்ட் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி நம்பர்ஸ். ஸோ ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அதில் வந்து நம்பர்ஸில் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் லெவலில் வந்து சேஞ்சஸ் ஆகும் சரியா. நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் சரியா. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா டெலிஷன், டியூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லொகேஷன் ஆர் இன்சர்ஷன் சரியா. இப்படி வந்து 5ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க, கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. டெலிஷன், டியூப்ளிகேஷன், இன்வர்ஷன், இன்சர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் சரியா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், டெலிஷன். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் தான். இதில் வந்து என்ன ஆகும்னா ஜீன்ஸே வந்து லாஸ் ஆகிறது, ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டில் இருக்க ஜீன்ஸே வந்து லாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளாக 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கிற அந்த இடத்துல 5th குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது சரி. இந்த பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் இருக்கா. ஸோ நடுவில் இருக்க பிக்சர் தான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு சீக்வென்ஸாக இருக்குது, ABCDEFன்னு. ஸோ இந்த இதில் லெஃப்ட் சைடில் டெலிஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா AB இருக்குது, DEF இருக்குது. எதை காணாம், எல்லோ கலர் அந்த கோடை காணாம் சரி. அதாவது அந்த சீன்ற எழுத்தை காணாம். அப்போ வந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னா டெலீட் ஆகிருக்கு சரியா. இதுதான் வந்து டெலிஷன். ஸோ இதில் வந்து ஃபிஃப்த்து குரோமோசோமோ அல்லது 4th குரோமோசோம் ஏதாவது ஒரு குரோமோசோம் வந்து டெலீட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா க்ரைடு சாட் சிண்ட்ரோம் சரியா.
ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 5th குரோமோசோம் வந்து என்ன இருக்குன்னா அப்படியே டெலீட் ஆகிருக்கும். அந்த இடத்துல 5th குரோமோசோம் இருக்காது. 1 2 3ன்னு இருக்கும். அப்புறம் அப்படி படக்குன்னு 6th இருக்கும், 7th இருக்கும். there is nothing but the 5th குரோமோசோம். 5th குரோமோசோம் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து என்ன க்ரைடோ சேட் சிண்ட்ரோம். ஸோ இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா க்ரைடோ சேட் சிண்ட்ரோமால் அஃபெக்ட் பண்ணவங்க ஒரு கேட் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க அழுதா வந்து கேட் மாதிரிக்கே இருக்கும். அண்ட் தே ஆல் ஆர் மென்டலி ரிட்டார்டட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் டக்குன்னு வந்து அழுதுருவாங்க. அவங்க தான் வந்து என்னென்னா டெலிஷன்ற ஒரு குரோமோசோமல் அபரேஷனால் வந்து அஃபெக்ட் ஆனவங்க. சரியா? ஸோ இதான் வந்து டெலிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டியூப்ளிகேஷன். ஸோ நேம்லேயே இருக்குது ரெப்பிட்டேஷன். ஸோ ரெப்பிட்டேஷன் ஆஃப் செக்மெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்குது டியூப்ளிகேஷன்? இந்த இருக்க மேலே ரைட் சைடில் இருக்குது ABCDEF. ஸோ அதே வந்து ரெப்பிட்டேஷனாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் வந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ அதான் வந்து டியூப்ளிகேஷன். இதை வந்து எதில் கண்டுபிடிச்சாங்க? மோஸ்ட்லி வந்து எதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த மியூட்டேஷன் இதெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸில் கண்டுபிடிச்சதில்ல. எதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா இருக்குது ஹியூமன் பீயிங்ஸில் நடக்குது, ஆனால் ஹியூமன் பீயிங்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ட்ரோசோஃபிலா இருக்கு இல்லையா, ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர், அதாவது பழப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஈகோலை, எசெர்சியா கோலை, அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த குரோமோசோமல் அபரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோசோஃபிலால் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டியூப்ளிகேஷன் டைப் ஆஃப் அபரேஷனை வந்து ட்ரோசோஃபிலோட பாரை மியூட்டேஷன். ட்ரோசோஃபிலாவோட ஐயில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். சரியா? ட்ரோசோஃபிலாவில் மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 8 குரோமோசோம் தான் இருக்குது. அதுலேயே வந்து நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கிறனால நிறையா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். சரியா? ஸோ டியூப்ளிகேஷன் பார்த்தாச்சு, டெலிஷன் பார்த்தாச்சு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி இன்வர்ஷன். இன்வர்ஷன் என்னென்னா தலைகீழா, அது நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ நார்மல் செட் ஆஃப் சீக்வன்ஸ் நடுவில் இருக்குது. லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து இன்வர்ஷன் ஒரு டாபிக் இருக்கும். இங்கே வந்து ABEDCF அப்படின்னு இருக்கா. ஆனால் நார்மல் இது எப்படி இருக்கணும்னா ABCDEFன்னு இருக்கணும். அந்த வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த தேர்ட் ஒன்லாம் வந்திருக்கு. ஸோ இன்வர்ஷன் அப்படியே தலையிலாம் வந்திருக்கு. CDEF வந்து CDEF எப்படி வந்திருக்கு? F அதே இடத்துல தான் இருக்குது. இந்த CU வந்து என்னென்ன பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிடுச்சு. ஸோ இன்வர்ஷன் தலையில் அப்படியே மாறிக்கிடுச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி என்னென்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம டெலிஷன் பார்த்தோம் இல்லையா? டெலிஷனில் ஒரு பாயிண்ட்டவே நான் சொல்ல மறந்துட்டேன். டெலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் செக்மெண்ட்டில் வந்து டெலீட் ஆகுது அப்படின்னா டெலிஷன் வந்து எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்கா. ஸோ இன்பிட்வீனில் தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா டெலீட் ஆகிருக்கு. ஆமாம் தானே? சீன்ற சீக்வன்ஸவே அப்படியே காணோம், கோடான்ஸவே காணோம். ஸோ இன்பிட்வீனில் டெலீட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா இன்டர்கலரி டெலிஷன். புரியுதா? இன்பிட்வீனில் நடுவில் வந்து டெலீட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு குரோமோசோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ரைடோ சேட் சிண்ட்ரோமுக்கு 5th குரோமோசோம் டெலீட் ஆகுது. அது பேர் என்னென்னா இன்டர்கலரி டெலிஷன். ஸோ இது அப்புறம் வந்து இந்த ஒன்று ஸ்டார்டிங்கில் இல்லைனா எண்டிங்கில் டெலீட் ஆச்சு அப்படின்னா அது பேர் டெர்மினல் டெலிஷன். டெர்மினல் டெலிஷன். ஸோ இன்பிட்வீனில் டெலிட்னா அது வந்து இன்டர்கலரி டெலிஷன். ஸ்டார்டிங்கில் இல்லைனா எண்டிங்கில் டெலீட் ஆச்சுன்னா அது பேர் வந்து என்னென்னா டெர்மினல் டெலிஷன். ஸோ இது ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ நம்ம இன்வர்ஷன் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ இன்வர்ஷனில் வந்து இது எப்படி நம்ம டெலிஷனில் இன்டர்கலரி அண்டு டெர்மினல் டெலிஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க குரோமோசோமில் வந்து டெலீட் ஆச்சு அப்படின்னா அது பேர் என்ன? பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். நடுவில் இருக்கிறதுல வந்து டெலீட் ஆச்சு அப்படின்னா ஸோ ஒரு குரோமோசோமில் 2 ஆம் இருக்கும். நடுவில் சென்ட்ரோமியர் இருக்கும், மேலே ஒரு ஆம் கீழே ஒரு ஆம் இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்க ஆமில் அல்லது கீழே இருக்க ஆமில் அந்த சேஞ்சஸ் ஆகிக்கிடுச்சு, அந்த தலையெலாம் ஏதாச்சும் ஒரு சீக்வென்ஸ் மாறிக்கிடுச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் அப்படியே கற்பனையாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இருக்குது இல்லையா, இன்வர்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இன்வர்ஷன் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ இந்த இன்வர்ஷன் அப்படியே ஒரு குரோமோசோமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நடுவில் சென்ட்ரோமியர் இருக்குது, மேலே வந்து என்னது குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நடுவில் இருக்கிறது வந்து நடுவில் இருக்கிறது மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். ஸோ இன்பிட்வீன் இந்த சென்ட்ரோமியரில் இருக்கிறதுல சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். சரியா?
ஸோ இதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இன்வர்ஷன்னால் கிராசிங் ஓவரே வந்து ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணும். கிராசிங் ஓவர் நமக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னா, டியூரிங் மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் கிராசிங் ஓவர் ரிடக்ஷன் டிவிஷன் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஆனால் இப்படி இன்வர்ஷன்னால் இந்த கிராசிங் ஓவரே நடக்காது. இட் லீட்ஸ் டு ஸ்பீசியேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பீசியேஷனாக நமக்கு என்ன தெரியும், ஒரு நியூவாக வந்து ஒரு ஸ்பீசிஸ் உருவாகிறது. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்பிட்வீனில் டெலிட் ஆச்சு, இன்பிட்வீனில் இன்வெர்டட் ஆச்சு அப்படின்னா பேராசென்ட்ரிக் இன்வர்ஷனோ, நடுவில் இருக்க சென்ட்ரோமியருக்கு நடுவில் இருக்க சென்ட்ரோமியரில் வந்து டெலிட் ஆச்சு இன்வெர்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னா பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி என்னென்னா இன்சர்ஷன். இன்சர்ட் தட் மீன்ஸ் என்ன, அதை இன்சர்ட் பண்ணுறது, ஆட் ஆகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க சீக்வன்ஸ் ABCDEFன்னு இருக்கா, இந்த ரைட் சைடில் கீழே பாருங்களேன், இன்சர்ஷன் டாப்பிக்கில் ABCDLEF நடுவில் என்ன ஆகுது, எல்லுன்ற ஒரு கோடு வந்து ஜாயின் ஆகுது. ஸோ ஒரு வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு குரோமோசோமில் ஜாயின் ஆனாலும் தப்பு தான், டெலிட் ஆனாலும் தப்பு தான், இடம் மாறினாலும் தப்பு தான். நமக்கு எப்பயும் போல் எப்போ இருக்கிற குரோமோசோம் தான் என்னது நார்மல் குரோமோசோம். ஸோ இதை நான் வந்து இதனால தான் வந்து இதை எப்படி சொல்கிறோம், அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எதுவும் புரியல வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதான் வந்து இன்சர்ஷன் வந்து ஒன்று ஆட் ஆகிறது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டிரான்ஸ்லொகேஷன். ஸோ டிரான்ஸ்லொகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் போட்டிருக்காங்க. மேலே ஒரு ABCDEFன்றது ஒரு ரெண்டுமே வந்து நார்மலாக தான் இருக்குது. கீழே IMN OPQ வந்து ரெண்டுமே நார்மலாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு இன்பிட்வீன் இந்த நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளே என்ன நடக்குதுன்னா அபரேஷன் ஏற்படுறது, சேஞ்சஸ் ஏற்படுறது. சரியா? குரோமோசோமல். ஸோ டிரான்ஸ்லொகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் வந்து அந்த பிளேஸே வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ டிரான்ஸ்லொகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ABCDEF ஒன்று, IMN OPQ ஒன்று. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த OPQயும் DEF தானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் ஆகிக்கிறது. ஆமாம் தானே? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்லொகேஷன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம்னா சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். சரியா? குரோமோசோமல் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பை நம்ம ஸோ டிரான்ஸ்லொகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் வந்து அந்த பிளேஸே வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ டிரான்ஸ்லொகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ABCDEF ஒன்று, IMN OPQ ஒன்று. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த OPQயும் DEF தானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் ஆகிக்கிறது. ஆமாம் தானே? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்லொகேஷன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம்னா சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். சரியா? குரோமோசோமல் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பை நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் டைப் என்னென்னா சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ குரோமோசோமோட நம்பர் லெவலில் நம்ம வந்து இப்போ செட்டில் வந்து டெலீட் ஆகிறது இல்லைனா ஆட் ஆகிறது அப்படி தான் பார்ப்போம். இப்போ நம்பர் லெவலில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ நம்பரில் சேஞ்ச் ஆகிறது பேர் என்ன சொல்லுவாங்கள்ல, நம்பர் லெவலில் குரோமோசோமில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளாய்டி, PLOIDY, ப்ளாய்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் இன் தி நம்பர் ஆஃப் குரோமோசோம். சரியா? ஸோ இதில் எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு நம்பரில் வந்து நம்பர் லெவலில் 1, 3 அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகும். இல்லைனா வந்து டோட்டலாக செட்டிலே வந்து சேஞ்சஸ் ஆகும். டோட்டல் என்டையர் செட் ஆஃப் த குரோமோசோம் லெவல்லே வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? இல்லைனா வந்து அந்த குரோமோசோமில் ஒரு சில பார்ட்ஸ் வந்து அதாவது 1, 2 அந்த மாதிரியில் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. சரியா? அது என்னென்னா ஆனியூப்ளாய்டி அண்ட் யூப்ளாய்டின்னு டிவைட் பண்ணுறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஆனியூப்ளாய்டினா என்னென்னா எ கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம். எ கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம். ஒன்று ஆட் ஆகும், கெயின் ஆகும், இல்லைனா வந்து மொத்தத்துக்கு லாஸ் ஆயிரும். எப்படி ஒரு இதில் வந்து இப்படி கெயினாகவும் ஆட் ஆகும், இல்லைனா நிறையா இதில் அதாவது செட் ஆஃப் குரோமோசோமில் ஆட் ஆகும், இல்லைனா லாஸ் ஆகும். சரியா? ஸோ அதை ஆனியூப்ளாய்டி வந்து 2ஆக டிவைட் பண்ணாங்க. நம்ம என்ன பார்த்தோம், சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோமில் 2ஆக டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஒன்று ஆனியூப்ளாய்டி, ஒன்று யூப்ளாய்டி. ஸோ ஆனியூப்ளாய்டினா என்னென்னு பார்த்தோம், கெயின் ஆர் லாஸ் ஆஃப் த கெயின் ஆர் லாஸ் ஆஃப் த ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் பார்த்தோம். அதை வந்து 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. மோனோசோமி,
நல்லிசோமி அண்ட் ட்ரைசோமி. சரியா? மூணு பேர்லேயே இருக்குது மோனோசோமி. சரியா? மோனோ தட் மீன்ஸ் மோனோ ரெஃபர்ஸ் டு ஒன். சரியா? ஸோ ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது. ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு மொத்தத்துக்கு எவ்வளோ குரோமோசோம் இருக்குன்னா 46 குரோமோசோம் இருக்கும். தட் மீன்ஸ் 23 பேர்ஸ் இருக்கும். அதில் 22 பேர்ஸ் வந்து 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ் அண்ட் ஒன்று வந்து ஒரே ஒரு லாஸ்ட்டு ஒன் பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து என்னென்னா அல்லோசோம், அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன் குரோமோசோம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பாடி குரோமோசோம், சொமாட்டிக் குரோமோசோம் சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்ம் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 22 ஆட்டோசோம்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த மோனோசோமியில் வந்து பார்த்திங்கன்னா 22 ஆட்டோசோம்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்க அல்லோசோம்ஸ் இருக்குது இல்லையா, அல்லோசோம்ஸ் தான் என்னென்னா XX இருக்கும், இல்லைனா XYன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லாஸ் ஆகிறது. லாஸ்ட் அல்லோசோமில் வந்து இப்போ 22AA 22 ஆட்டோ, நான் சொல்கிறது அப்படி எழுதி வச்சுக்கோங்களேன். 22AA ப்ளஸ் XXன்னு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தானே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து அப்போ அவங்களுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குது அப்படின்னா 46 இருக்கிற இடத்துல 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஏன்டா வந்து ஒன்று வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்படி 45 இருக்கிற குரோமோசோம்ஸ் இருக்கிற பர்சன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டர்னர் சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம் சொல்லி நம்ம தனியாக அதில் ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டர்னர் சிண்ட்ரோம். சரியா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா நல்லிசோமி. சரியா? நல்லிசோமினா என்னென்னா டோட்டல் என்டையர் குரோமோசோம் வந்து காலியாகிறது. ஸோ இதில் வந்து இதை வந்து எதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே அதில் 8 குரோமோசோம். அதில் எந்த குரோமோசோமே வந்து இருக்காது. அதாவது எல்லா குரோமோசோமே வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த குரோமோசோம் வந்து தன்னோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ it does not produce a offsprings. சரியா? who have possess a நல்லிசோமிக் aberrations. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா மோனோசோமினா ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆகும்னு பார்த்தோம். மோனோசோமியில் ஒரே ஒரு குரோமோசோம் அல்லோசோம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் குரோமோசோமில் ஒன்று வந்து லாஸ் ஆகும்னு பார்த்தோம். நல்லிசோமியில் வந்து பார்த்தோம்னா டோட்டல் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோமே டோட்டலாக வந்து காணா போயிடுது, லாஸ் ஆகிடுது. அடுத்து வந்து என்னென்னா ட்ரைசோமி. ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரோமோசோமல் அபரேஷனில் சேஞ்சஸ் இன் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சேஞ்சஸ் வந்து நம்பர்ஸ் லெவலில் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்பரில் சேஞ்ச் ஆகிற அந்த குரோமோசோம்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ப்ளாய்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் தி ஆனியூப்ளாய்டி அண்ட் யூப்ளாய்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியூப்ளாய்டி பார்ப்போம். ஸோ சேஞ்சஸ் வந்து நம்பர்ஸில் ஏற்படுறது வந்து ப்ளாய்டின்னு சொல்லுவோம். அதை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, ஆனியூப்ளாய்டி அண்ட் யூப்ளாய்டி. ஃபஸ்ட்டு ஆனியூப்ளாய்டினா என்னென்னா a gain or loss of one or more chromosomes in set. ஸோ ஒரு கெயின் ஆகும், இல்லைனா லாஸ் ஆகும். ஒரு குரோமோசோமில் கெயின் ஆகும், இல்லைனா பல குரோமோசோமில் கெயின் ஆகும், இல்லை ஒரு குரோமோசோம் லாஸ் ஆகும், இல்லைனா பல குரோமோசோம் வந்து லாஸ் ஆகும். ஸோ a gain or loss of one or more chromosome. சரியா? ஸோ இது வந்து என்னென்னா caused by non-disjunction. ஸோ நான்-டிஸ்ஜங்ஷன்னா என்னென்னா ஸோ பெட்டர்னல் குரோமோசோம் மெட்டர்னல் குரோமோசோம் வந்து கிராசிங் ஓவர் நடக்கிறப்ப கரெக்டாக வந்து அது டிவைட் ஆனால் தான், ரிடக்ஷன் டிவிஷன் நடந்தால் தான் அது பேர் டிஸ்ஜங்ஷன். அதை விட்டுட்டு கம்மியாக இல்லை கூடிருச்சோ அதனால் வந்து ஏற்பட்டதாக இருந்ததுன்னா நான் டிஸ்ஜங்ஷன். ஸோ இந்த ஆனியூப்ளாய்டி ஏற்படுத்துறது யாருன்னா குரோமோசோமல் நான் டிஸ்ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி மோனோசோமி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளாய்டி, அது வந்து ஆனியூப்ளாய்டு அண்ட் யூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டியை 3ஆக டிவைட் பண்ணுறாங்க, மோனோசோமி, நல்லிசோமி அண்ட் ட்ரைசோமி. ஸோ மோனோசோமி நேமில் இருக்குது, மோனோ ரெஃபர்ஸ் டு ஆல்வேஸ் ஒன். சரியா? மோனோசோமினா என்னென்னா ஆல்வேஸ் ஒன். சரியா? ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது. சரியா? ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நமக்கு வந்து டோட்டலாக வந்து 46 குரோமோசோம் இருக்கும்.
46 குரோமோசோம் இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா 23 பேர்ஸ் இருக்கும். அதில் 22 வந்து ஆட்டோசோம்ஸ், அதாவது பாடி குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தி லாஸ்ட் ஒன் பேர் இஸ் தி அல்லோசோம், அதாவது 6 குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து ஒன் பேர் தட் மீன் என்னது 2 குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு குரோமோசோம் லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மோனோசோமினா எக்ஸாம்பிள்லாம் என்னென்னா 22 ஆட்டோசோம்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் ஒன் அல்லோசோம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். 22 ஒரே இதை மட்டும் எக்ஸ்ன்னு சொல்லி ரீப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? அந்த எக்ஸில் 2 எக்ஸ் இருக்க வேணும், அதாவது 2 பேர், ஒரு பேர் இருக்கணும். ஒரு பேர் என்னது 2 குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அல்லது ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னென்னா மோனோசோமி. சரியா? நான் சொல்கிறத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 22AA ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு எக்ஸ் மட்டும் லாஸ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ அப்போ ஒரே ஒரு குரோமோசோம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? 45 குரோமோசோம் தான் இருக்கும். 46 இருக்கிற வேண்டிய இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் 46 தேர் இஸ் 45 குரோமோசோம் தான் இருக்கும். சரியா? ஸோ அவங்க 45 குரோமோசோம் இருக்கிற பர்சன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை சிண்ட்ரோம்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். சரியா? ஸோ 45 இருக்கிற குரோமோசோம் பர்சன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த மோனோசோமி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது அல்லோசோமில், ஆட்டோசோமில் லாஸ் ஆகாது. அல்லோசோமில் லாஸ் ஆகிறதுக்கு பேர் என்னென்னா மோனோசோமி. அடுத்து என்னென்னா நல்லிசோமி. சரியா? நல்லிசோமின்னு என்னென்னா என்டையர் செட் ஆஃப் த குரோமோசோமே காண போகிறது. இது வந்து எதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேனில் மோரோவர் இப்படி இருக்காது, ட்ரோசோஃபிலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மோரோவர் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம், இந்த குரோமோசோம் அபரேஷன்ஸ், இந்த மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் எல்லாமே வந்து எதில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாக்டீரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ட்ரோசோஃபிலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ட்ரோசோஃபிலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்சஸ் ஆஃப் லெபார்ட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏண்டா இந்த ஜெனட்டிக்ஸை பற்றி எல்லா விதமான ஸ்டடீஸையும் வந்து இந்த ட்ரோசோஃபிலாவில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோசோஃபிலாவில் மொத்தத்துக்கே வந்து எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குன்னா 8 குரோமோசோம் தான் இருக்குது. 8 குரோமோசோம் தட் மீன்ஸ் என்னது 4 பேர்ஸ் தான் இருக்குது. ஸோ 8 குரோமோசோம் வந்து காணா போயிடும். ஸோ அப்போ குரோமோசோம் இருந்தால் தானே அடுத்த ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது தன்னோட எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ட்ரோசோஃபிலா வந்து நல்லிசோமி அப்படின்ற ஒரு குரோமோசோம் ஆபரேஷனால் பாதிக்கப்பட்டதோ அது வந்து தன்னோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு. சரியா? ஸோ இதுதான் வந்து நல்லிசோமி. அடுத்து வந்து என்னென்னா ட்ரைசோமி. ஸோ ட்ரைசோமியில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், ஒரே ஒரு அல்லோசோம் இருக்கும். சரியா? இந்த 21st குரோமோசோம் இருக்கு இல்லையா, 21st குரோமோசோம் வந்து 3 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ 21st குரோமோசோம் 2 குரோமோசோம் தான் இருக்கணும். 21st குரோமோசோம்னு என்னென்னா 44 நினைக்கிறேன். ஐ திங்க் 44 நினைக்கிறேன். 44 ஆர் 43, 21, சரி ஏதோ ஒன்று.